கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இன்னொரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கும் இடையில் நைட்டு மேட்ச்சு. இவங்க ரெண்டு பேரும் இதற்கு முன்பாக 29 முறை மோதியிருக்காங்க. அதில் 20 முறை வெற்றி பெற்று கேகேஆர் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. 9 முறை மட்டுமே எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்கு. கேகேஆருடைய அதிகபட்ச ஸ்கோர் 208, எஸ்ஆர்ஹெச்சோட அதிகபட்ச ஸ்கோர் இந்த அணிக்கு எதிராக 228. எஸ்ஆர்ஹெச் சமீப காலத்தில் தான் இந்த வளர்ச்சியை பெற்றிருக்காங்க. கேகேஆர் ஆரம்பத்திலேருந்து சிறப்பாக இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுடைய வின்னராக கேகேஆரை சொல்லலாம். அடுத்தபடியாக ஜாமக்கோல் பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி மால் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தில் இருக்கிறது, அந்த அன்னைக்கு கூடுதல் பலம். சேய் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டம் சங்கடம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்கும். இருந்த போதிலும் மதி 6ஆம் இடத்துல இருக்கிறதும் கொஞ்சம் குழப்பத்தோடையே இருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். பட் அதை விட கேகேஆருடைய லாபஸ்தானத்திலே கவிப்பு இருக்கிறது, நஷ்டம் சேதாரத்தை காட்டுது. அப்போ லாபாதிபதியே விரையாதிபதியாகி கேகேஆர் தலைமையில் உட்கார்ந்துருக்கிறதும் கேகேஆருக்கு பின்னடைவு. அப்போ இதன் மூலமாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த பிரசன்ன ஜாதகம் கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி தான் காண்பிக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அடுத்த செக்மெண்ட்டு நஷ்ட ஜாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேகேஆருடைய அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது அந்த அன்னைக்கு கூடுதல் சிறப்பு. அதே போல் எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி பார்த்திங்கன்னா நீசம் பெறுவது அந்த அன்னைக்கு பலவீனமாக காட்டுது. எஸ்ஆர்ஹெச்சுடைய லாபாதிபதி புதன் கேகேஆர் தலைமையில் உட்கார்ந்துருக்கிறது. இருந்த போதிலும் அது சூரியனோட சம்மந்தப்பட்டு லாபத்தை விரயம் பண்ணுது. அதே போல் கேகேஆருடைய லாபாதிபதி குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, அது கொஞ்சம் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த எஸ்ஆர்ஹெச்சை காட்டிலும் நஷ்ட ஜாதகம் கேகேஆருக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி தான் காண்பிக்கிறதுன்னு சொல்லணும். அடுத்தபடியாக டுடே லக்கி, இன்றைக்கி யாருக்கு லக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68வது போட்டியில் கேகேஆர் அணிக்கு சிறந்த லக்கி இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுடைய வின்னராக கேகேஆர் அறியப்படுகிறது. அடுத்து அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஹெட் டு ஹெட்டில் கேகேஆர், பிரசன்ன ஜாதகத்தில் எஸ்ஆர்ஹெச், நஷ்ட ஜாதகத்தில் கேகேஆர், டுடே லக்கியில் கேகேஆர். அப்போ 4க்கு 3 இடத்துல கேகேஆர் வர்றது கேகேஆர் அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ எஸ்ஆர்ஹெச் சமீப காலத்தில் அதிக வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட கேகேஆர் இந்த வருடத்துக்கு நல்ல வெற்றியோடு முடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த போட்டியில் கேகேஆர் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் போட்டி இங்கிட்டும் தாவும், 2 பக்கமும் பிக் ஹிட்டர் நிறைய இருக்காங்க. இருந்த போதிலும் நம்ம கேகேஆருக்கு சாதகம்னு சொல்லலாம். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு டிராவிஸ் ரெட்டி, இசான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா, பேட் கமின்ஸு, ஜெய்தேவ் உணன்கட்டு. சிறந்த வீரர்கள் கேகேஆரில் ராமனல்லா குர்பாசு, சுனில் நரேன், அஜின்கே ரஹானே, ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.